ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படா லான்ச் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு லான்ச் பண்ணிங்களா மாட்டிங்களா, இல்லை லான்ச் டேட்டை முன்னாடியே சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம், அதுக்கு ஏன்டா காலம் போன வயசில் போய் லான்ச் பண்ணி தொலைக்கிறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சுகள்ன்றது போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த அசூஸோட ஜென்ஃபோன் சீரீஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜென்ஃபோன் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா பயவலைய பட்டையை கலப்புவானுங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த அசூஸோட ஜென்ஃபோன் 5Z, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் ஆகுதுன்னாங்க. கடைசி எப்போ லான்ச் பண்ணானுங்க? மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 888 ப்ராசரை அடித்து துவச்சி முடிச்சுட்டு அடுத்த ப்ராசர் பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்து லான்ச் பண்ணுறானுங்க. அது எவ்வளவு? 44,000 ரூபா சம்திங்கு. கைக்கு அடக்கமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கேமரா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலம் போன கடைசி லான்ச் பண்ணானுங்க. அதுவும் ரேட்டு கூட இருந்தனால யாரும் அப்போதைக்கு கண்டுக்கலை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டல் அடிச்சு தான் போச்சு. அதுக்கப்புறம் ஜென்ஃபோன் 9 பக்காவான ஸ்பெக்கு, கிம்பலைஸ்டு கேமரா, அப்படி இப்படின்னு ஆச்சு ஊச்சு ஐபி ரேட்டிங் இந்தியாவில் கன்ஃபார்மாக வருனானுங்க. கடைசி அதையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண முட்டானுங்க. இப்போ அசூஸோட ஜென்ஃபோன் 10 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா பக்கமும் இந்தியாவிலையும், அதாவது குளோபலாக தான் லான்ச் பண்ண போகிறோம். ஒரு கண்ட்ரிக்கு தனித்தனியாக இல்லை, ஒரே இதாக குளோபலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே, எப்படியாச்சும் வந்துடும் இந்தியாவுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இதில் உள்ள ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. கேமரா எப்படி இருக்கும், ப்ராசர் எப்படி இருக்கும், பேட்ரி என்ன ஏதுன்னு லொசுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். ஒரு சின்ன மேஜர் ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, அசூஸோட ஜென்ஃபோன் சீரிஸ் கடந்த 8 இருக்கட்டும் 9 இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5.9 இன்ச்சு கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் காம்பேக்ட் தான், ஆனால் என்னென்னா 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே சைஸுன்றது இருக்குது. 5.9லேருந்து 6.3ன்றது கொஞ்சம் மேஜர். எப்படி என்ன சொல்கிறது, ஐஃபோனில் மினி சீரீஸ்லேருந்து நார்மல் சீரீஸ் மாறும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கும். பட் ஒரு யூனிக்கான ஒரு விஷயமே அந்த அசூஸோட ஜென்ஃபோனில் அந்த சைஸ் தான். பட் அது சைஸை நார்மலாக மாற்றும் போது எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் வரவேற்பாங்கன்றது தெரில. எனக்கு வந்து எப்பயுமே அந்த குட்டிகோண்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிடிக்கும். பையில் போடும் போதும் சரி, கையில் எடுத்து இப்படி சுற்றும் போதும் சரி, அது ஒரு தனி ஃபீல்ன்றது இருக்கும். பட் ஓகே, இப்படியோ இந்தியாவில் வருதே, அந்த விதத்தில் பார்த்துக்கலாம். ஏன் ஐஃபோன் வந்து மினி சீரிஸை கட் பண்ணனால இவனும் கட் பண்ணிட்டானான்றது தெரியலை. சரி, இப்போ இதோட டிசைன் வைஸ் பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரூமரில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அந்த கேமரா மாடுலாக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சைஸ் மட்டும் பெருசாகுன்றது நினைக்கிறேன். அப்படி தான் நிறையா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் வந்து உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. எப்படின்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சே பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்து 8+ Gen 2 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 8 Gen 2 ப்ராசர் தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் பட வேணாம், ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்க போகுது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.3 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்க போது. HDR++ சப்போர்ட்டு, பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1500 நெட்ஸ் வரைக்கும் போகுன்றதை சொல்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு கூடவே இருக்கலாம். இப்போலாம் 1500ன்றது 30,000 ரூபா செக்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த ரெட்மியோட நோட் சீரீஸ்லேயே நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்ப இது கண்டிப்பாக பீக் பிரைட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். என்னன்றது அது அஃபிஷியல் ஸ்பெக் வரும்போது நம்ம என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா நண்பா? ஸோ டிஸ்பிளேல நல்லா பண்ணிட்டானுங்க. அடுத்து கேமரான்னு ஒரு பிரைமரி சென்சாரில் உங்களுக்கு 200 மெகாபிக்சல்ன்றது இருக்க போது. அதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி போன சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிம்பலைஸ்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஏகப்பட்ட டேக் இப்படி மாதிரி ரோப்லாம் மாதிரி கொடுத்து இப்படி அந்த பனிமலையில் சருகிற மாதிரிலாம் பார்த்து ஏகப்பட்ட ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதை விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு கேமரா தான் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வரப்போகுது. அதுவும் 10ன்றப்ப ஒரு யூனிக்கான ஒரு சீரீஸு அப்படின்றப்ப நல்லா தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து ஒயிட் ஆங்கிள் செல்ஃபிக்கு எவ்வளோன்றதெல்லாம் இப்போதைக்கு மென்ஷன் ஆகலை. ப்ரைமரி 200 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக வரப்போதான். Android 13 பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறாங்க. மேஜர் அப்டேட் 3, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் 4 அப்படி வருன்றது
மற்ற வெப்சைட்டில் போட்டிருக்கானுங்க. பட் அசூஸ் தரப்புலேருந்து எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுவும் பார்த்தீங்கன்னா லான்ச் அப்போ தான் தெரியும். டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது, டால்பி அட்மாஸ்க்கான விசன் அண்ட் ஆடியோ சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜிபிக்கான ரேம் வேரியட், 256 512 ஜிபி 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது இருக்க போதான். IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அசூஸோட Zenfone 10க்கான ஸ்பெக்கு. இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் இப்போ என்னடா, நான் கடந்த ஒரு 4 நாளாக வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். எல்லாமே ஸ்பெக் வைஸ் தரமாக பண்ணுறீங்க. அப்புறம் நாங்கள் எதடா வாங்குறது, கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம கடைசி எதை முடிவு பண்ணி வாங்கணும்னா ரேட்டு, அவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அவனோட யூஐ எப்படி இருக்கும், ஓவராலாக நம்ம ஊரில் நீங்கள் எந்த ஊரில் வாங்கினாலும் அங்கே வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெக்கில் வந்து நல்லா தான் பண்ணுறானுங்க. ஸோ அதில் வந்து இல்லை ரேட்டு, நம்மளோட யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் அவைலபிலிட்டி, இதை 3 மட்டும் கடைசியாக ஃபைனலாக முக்கியமாக பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது தான் பெட்டராகுன்னு நினைக்கிறேன். பட் இவன் போன வட்டம் காலை வாரிட்டான், இந்த வட்டம்னாச்சும் அஃபீஷியலாக லான்ச் பண்ணுவான் அப்படின்றத நம்புவோம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, ரெட்மியோட Note 12 டர்போ, அதாவது இந்தியாவில் போக்கோ F9 லான்ச் ஆகுன்னு சொன்னேன்ல, அதோட லைவ் இமேஜ் பார்த்திங்கன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேல்ன்ற போயிருச்சு, எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட அந்த இமேஜை பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட்டில் போய் அந்த புல் தரையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா புல் தரையில் வச்சுருவாங்க. எது புல் எது ஃபோனுன்றதே தெரியாத அளவில் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெசில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கர்வ் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டிஸ்பிளேவே அப்படியே ஃபுல்லாக தெரியுது. பெசிலே பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா iPhone 14ஓட அவங்க கம்பேர் பண்ணானுங்க. அப்படி இருக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் போக்கோ F9ன்ற பேரில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ரேட்டு தான் எனக்கு ஒரு இக்காவே இருக்குது. 25,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே செம்ம டீலாக இருக்கும். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு Zenfone 10 கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பர் தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு உள்ள மற்ற பிராண்டு ஃபுல்லாக Snapdragon 8 Gen 2 பார்த்தீங்கன்னா அடித்து தெளித்து 50,000 கொண்டு வருவானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா 65,000 லான்ச் பண்ணுவான். அதுக்கப்புறம் எதுக்கு இதை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து நமக்கே என்னத்தை பண்ண, இப்படி தான் அவங்க காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே நண்பா, வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க்கு, ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் எல்லாமே கீழே தரேன். மறக்காமல் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் நிறையா வரும். அது போக நம்ம டெலிகிராம் குரூப்பில் எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு iPhone 13 வாங்குறீங்க அப்படின்னா குரூப்பில் iPhone 13 யூசர்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்ன்றது தருவாங்க. அதெல்லாம் ஓகேவா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, நம்ம இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க்கு கீழே தரேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பை.